காவிரி பிரச்சனையில் சுமூக தீர்வு காண்பதற்காக டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் தமிழக கர்நாடக மாநிலங்களின் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் தொலைபேசியில் தரும் தகவல்களை கேட்கலாம். சரோஜ் கன்பத், இன்றைய கூட்டத்தில் தமிழக அரசு எந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்க வாய்ப்பிருக்கு? லலிதா, இது இன்றைய கூட்டத்தில் தமிழக அரசு ஒரு உண்மையிலேயே எப்படி நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் எப்படி வாதாடினார்களோ அதே போன்று ஒரு சூழ்நிலை. அதோட இன்று இந்த மத்திய அமைச்சர்கள் முன்னாடி நடைபெறும் கூட்டத்தில் அவர்கள் வாதாடுவதற்கு 2 மடங்கு அவர்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. அதன்படி அவர்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வாதத்தை வைத்தார்கள். அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் இங்கு வாதத்தை அவர்கள் வைப்பார்கள். ஆனால் அதைவிட அவர்கள் கர்நாடக அரசு அவர்கள் என்ன வாதத்தை வைப்பார்களோ அதை எதிர்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளையும் தமிழக அரசு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக அவர்கள் வறட்சி இடர்பாடு காலங்களில் நமக்கு அவர்கள் வழங்க வேண்டிய தண்ணீரை கூட அவர்கள் ஒழுங்காக வழங்கவில்லை. அவர்கள் முறையாக நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர்கள் கொடுக்காத ஒரு பக்கம், ஆனால் இடர்பாடு காலங்களில் எந்த அளவுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் அந்த தண்ணீரை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. சுமார் 18 TMC தண்ணீர் அளவிற்கு அதில் கூட பற்றாக்குறை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற வாதங்களை அவர்கள் தமிழக அரசு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. லலிதா, மத்திய அமைச்சர் உமா பாரதி கர்நாடகாவிற்கு ஆதரவானவர் என புகார் கூறப்படும் நிலையில் இந்த கூட்டம் எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு சாதகமாக முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு? சரோஜ், உண்மை மத்திய அமைச்சரவையில் உமா பாரதி மட்டுமல்ல, நமக்காக தமிழகத்திற்காக வாதாடுகிற ஒரே ஒரு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். மற்ற உமா பாரதி மட்டுமல்ல, கர்நாடகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் எல்லோருமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்கள் கர்நாடகாவுக்காக ஆதரவு கொண்டு பேசுகிறார்கள். இன்றைய தினம் இந்த 2 மாநிலங்களையும் அழைத்து பேச வேண்டிய நடுவில் இருக்கிறார் உமா பாரதி. அவர் எந்த அளவுக்கு அவர் இதில் எந்த மாநிலத்திற்கும் சாதகம் இல்லாமல் ஒரு நடைமுறையாக தீர்ப்பு கூறுவார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் உச்ச நீதிமன்றம் கடந்த 27ஆம் தேதி உத்தரவிட்ட பின்னர் தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சீதாராமையா உமா பாரதியிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பது தகவல். அவர் கர்நாடகம் இன்றைய தினம் தங்களுடைய பழைய பாட்டை, அதாவது குடிநீர் தட்டுப்பாடு நிபுணர் குழுவை அனுப்பி எங்கள் மாநிலத்தை பாருங்கள், எங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, இது போன்ற வாதங்களை வைத்து அவர்கள் மீண்டும் பேச இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் உமா பாரதி உச்ச நீதிமன்றம் தெளிவாக தமிழகத்தினுடைய நிலையை கருதி அவர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது, முடிவுகள் எடுத்தது. ஆனால் இன்றைய தினம் அரசியல் ரீதியாக எடுக்கப்பட முடிவு. ஏற்கனவே கண்காணிப்பு குழு கூட இந்த தமிழகத்திற்கு பாதகம் இல்லாமல் ஒரு முடிவுகள் எடுத்தது. ஆனால் இன்று அரசியல் முடிவு எடுக்க உள்ளது. இதில் உமா பாரதியினுடைய நிலையை இன்றைய தினம் கூட்டத்தில் இறுதியில் இதில் ஒரு முடிவு தெரிய வரும். லலிதா, சரோஜ் கன்பத், இந்த கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்க இருக்கிறார். ஆனால் தமிழகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் பங்கேற்க இயலவில்லை. இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இதில் பாதிப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் முதலமைச்சர் வந்திருந்தால் அதனுடைய நிலைப்பாடு இதுவே வேற மாதிரியா இருக்கும். ஒரு முதலமைச்சரை வாதிடும் போது ஒரு முதலமைச்சருக்கு மற்றொரு முதலமைச்சரை எதிர்த்து பேசும்போது அதனுடைய இது வேறுபாடாத்தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய தமிழகத்தினுடைய வாதங்கள் சாதகமாய் இருக்கிறது. இதனால் அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட நமக்கு இதுவரைக்கும் 55 TMC வரைக்கும், அதாவது பற்றாக்குறை காலத்தில் வர வேண்டிய தண்ணீரை கிட்டத்தட்ட 50% தண்ணீர் தான் வந்திருக்கிறது. நமக்கு 70 TMC தண்ணீருக்கு மேலே வர வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 18 TMC வரைக்கும் நமக்கு பற்றாக்குறை உள்ளது. அதனால் நம்மளுடைய வாதங்கள் நம்மளிடம் இருக்கிற வாதங்கள் பலமாக இருப்பதால் இதில் நாம் நம்மளுடைய அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் நமக்காக வாதாடி இவர்கள் உரிமையை பெற முடியும் என்று நம்புகிறோம். லலிதா, காவிரி விவகாரத்தில் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் குறித்து கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சரோஜ் கன்பத்.